எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 31வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். நிலவாசலுக்கும் ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி அமாவாசை, அதனால் உப்பு தீபம் ஏற்றலாமே அப்படின்னு ஒரு விளக்கில் அகலில் மஞ்சள்லாம் தடவி பொட்டெல்லாம் வச்சு அது ஃபுல்லாக கல் உப்பை கொட்டி அதில் ஒரு அகலில் நெய் ஊற்றி நெய் தீபமாக இன்றைக்கி ஏற்றுறாங்க. இன்றைக்கி அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள். 16 திதியில் ஒரு திதி அமாவாசை திதிங்க. அமாவாசைன்னு சொன்னாலே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. இன்றைக்கி ஆண்கள் மனநிலை பதட்டமாக இல்லாத அமைதியாக வச்சுருக்கணும். அவங்களுக்கு அது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். தெய்வ வழிபாடு எப்படி நம்ம வீட்டில் செய்கிறோமோ அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அறிவியல் முறைப்படி பார்த்தா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அதுக்கு பேர் அமாவாசை. முன்னோர்களை அவங்கள வழிபடுறதுக்கு உரிய கிரகணம் எதுன்னா சூரிய கிரகணங்க. சூரிய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதுவும் ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க. ஒரு சொம்பில் தண்ணி வச்சு சூரியனை வழிபட்டாலே போதும். முன்னோர்கள் இன்றைக்கி தான் குழந்தைகள் அவங்களோட சந்ததி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் பசியும் தாகமும் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் நிற்பாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. முன்னோர்கள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு செல்வம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், உடல் வலிமை எல்லாமே கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடு சிறந்த பலனை அளிக்குது. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்வோம். ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க. நம்ம வீட்டில் சமைக்கிற சாதாரண உணவை எடுத்து வச்சு சாமிகிட்ட வச்சு நீர் விளாவி அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி நன்றி கூறி வழிபட்டோன்னா அதுக்கு பேர் தாங்க முன்னோர்கள் வழிபாடு. நம்ம எல்லாரும் அதை செஞ்சு அவங்களோட அனுகிரகத்தை நம்ம பெற்று நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் நல்ல நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வத்தோட நல்லபடியாக இருக்கிறதுக்கு வேண்டிக்கலாம்.